Hello friends and subscribers, welcome to Fantasy Guru Tamilan YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பாப்புவா நியூ கினியாவுக்கும் நடக்கக்கூடிய செகண்ட் T20 மேட்ச், ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட இரண்டாவது மேட்சுக்கான பிளேயர் ஸ்டாட்ஸ், அந்த ஹெட்வர்ட் ரெக்கார்ட், ஹெட்வர்ட்ல இவங்க இது வரைக்கும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ரெக்கார்ட். தென் வெனுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஃபுல்லா இங்க ஆடி இருக்காங்க. அந்த வெனுல அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ், ரீசன்ட் ஃபார்ம், ரெண்டு டீமோட ரீசன்ட் ஃபார்ம் இப்படி எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸும் இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிளேயர்ஸ்க்கான அனலைஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுப்போம். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ டீம்ஸ் வந்து பியூர்லி டெமோ டீம். அந்த டீமை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி உங்க மனநிலைக்கு நீங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த சப்போஸ் 1 or 2 பிளேயர் இல்லை, நம்ம கொடுத்துருக்கிறது இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல இல்லாத பிளேயருக்கு பதில் ஆல்டர்னேட் பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம்ல தான் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் Focus 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG, நம்ம சேனல் நேம் தான். ஸோ FG நீங்க போட்டு இன்வைட் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப்னு சொல்லலாம் இந்த Focus 11 ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல என்ட்ரி பீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி பீஸ் 5448 ரூபாங்கிற ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட், அதர் ஆப்ல 5750 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு 300 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்டெஸ்ட் நீங்க கட்டி கூட உங்களால நிறைய என் பண்ண முடியும். இப்படி மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் என்ட்ரி பீஸ்லயே டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதுல ரொம்பவே லோ என்ட்ரி பீஸா தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து GST சார்ஜஸ் பிடிப்பதில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுல 10+1 அப்படிங்கிற நார்மல் இப்ப நம்ம விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டசியும் இருக்கு. 7+4 ஃபேண்டசி, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேண்டசி அந்த ஃபேண்டசியும் இதுல இருக்கு. இப்ப புதுசா 5+1 ஃபேண்டசி மோடும் இதுல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து FG. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் இல்ல, ஏன்னா ஹெட்வர்ட்லயே அவங்க பெருசா ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுலயும் பிரண்டன் கிங் ப்ளே பண்ணல. வெனுல இவரோட ஆவரேஜ் 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றப்போ விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேல ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா 44, 36, 79, 45 இப்படின்னு சொல்லி கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 7 அவுட் ஆயிருக்காரு. மீதி எல்லா மேட்ச்லயுமே 30+ அப்படிங்கிற ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட் ரெக்கார்டும் சரி, வெனு ரெக்கார்டும் சரி, ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு பிரண்டன் கிங்க்கு. தென் அடுத்ததா ஜான்சன் சார்லஸை பொறுத்த வரைக்கும் வெனுல ஹெட்வர்ட் ரெக்கார்ட் இல்ல, வெனுல கொஞ்சம் புவர் ஆவரேஜ் தாங்க, வெறும் 10 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு. பட் இது வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி தான். PNG பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி. ஸோ அதுல வந்து ஜான்சன்றது ஒரு நல்ல ரன்ஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். பட் வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்ப 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 புவரான ஆவரேஜ் தான். போத் இன்னிங்ஸ்லயுமே கொஞ்சம் புவரான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வெனுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டா விளையாண்ட மேட்சஸ்ல ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பர்வா இருக்குதுங்க. ஸோ நல்லாவே ஆடி இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தெரியும், ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் வெனுல அவரோட ஆவரேஜ் வந்து ரொம்ப 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 புவரான ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ஒரு சேம் லெவல் கேட்டகரி டீம் கூட ஆடுறப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு இந்த ஆவரேஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரிட்ட அவர்கிட்ட நல்ல ரன்ஸ் வருவதற்கான சான்சஸ் தான் வந்து இருக்கும். தென் அடுத்ததான் வந்து ரொஸ்டான் சேஸை பொறுத்த வரைக்கும் வெனுல 7 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 63 ரன் தான், 3 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் போரா தான் இருக்கு. பட் அண்டர்டாக் டீம் கேட்டகரிங்கிற ஒரு மைனஸ், அது வந்து இவருக்கு பிளஸ்ஸா மாறப்போகுது ரொஸ்டான் சேஸ்க்கு. அது மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட் டீம்ல PNG பொறுத்த வரைக்கும் 3 பேர் மிடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரீசன்ட் ஃபார்மை பாருங்க.
ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. 67 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 32 ரன் ஒரு விக்கெட். இவர் ஒன் டவுன் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து 30+ ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூட்டும் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ரொஸ்டான் சேஸ்க்கு. நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் வெனுல 46 அப்படிங்கிற ஆவரேஜ், வெனு ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பர். 46 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரெண்டுமே சூப்பர்வா இருக்கு நிக்கோலஸ் புரானுக்கு. தென் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர் வந்து பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்ட் 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ்ல இருக்காரு. 31 மேட்சுக்கு 632 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரா தான். ஏன்னா அவரோட டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர்ல வராது. சம்டைம்ஸ் பேட்டிங்கே வாய்ப்பு கிடைக்காது. அப்படி வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய சுச்சுவேஷன்ல வர மாதிரியான ஒரு டவுன் தான், ஒரு டவுன். அதனால ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு ரீசன்ட் ஃபார்ம். பட் வெனுல ஒரு 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ரோமன் பவுல் வெனுல 31 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ், போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ஆவரேஜை மெயின்டைன் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் கொஞ்சம் புவர் ரெக்கார்டு தான், புவரான ரீசன்ட் ஃபார்ம் தான். என்ன காரணம்னா அவரோட டவுன் தாங்க. எப்ப வேணாலும் இவரை வந்து டவுனை கீழே இறக்கிக்கிட்டே தான் போவார். கடைசி 4 ஓவருக்கு தான் இவர் வருவார். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சேம் ஹெட்மயருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுறப்போ இவரோட டவுன் கீழே போய்கிட்டே இருக்கும். இன்னும் கீழே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் டாப் ஆர்டர் ஆட வைப்பாரு. இவரோட ஆர்டர் கடைசி 4 ஓவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்குவாரு. ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் வெனுல 11 மேட்ச் பிளே பண்ணி 115 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 1 விக்கெட், 24 ரன் 2 விக்கெட், 12 ரன் 2 விக்கெட். பவுலிங்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டா வந்து விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே பவுலிங்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல வந்தாருன்னா 20 ரன் 25 ரன்ஸ், ஒரே ஓவர்ல கூட 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு ஹார்ட் ஹிட்டர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அக்கீல் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் வெனுல 14 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. வெனுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இந்த அண்டர்டாக் டீமுக்கு அகேன்ஸ்டா, அது இல்லாம ஸ்பின்னருக்கு வீக்கா இருக்கக்கூடிய டீம்ஸ் பிஎன்ஜி, ஸோ மேபி ஒரு பவர் பிளேலே போடுறப்போ 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. விக்கெட்ஸ் எதுவுமே பெருசா எடுக்கல. ரன்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் வந்து இருக்கு. பட் விக்கெட்ஸ் பெருசா இல்லை ரீசன்ட் ஃபார்ம்ல. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் அக்கீல் ஹுசைனை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்ததான் வந்து மோட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா வச்சிருக்காருங்க. ஸோ 2 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட், கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெனுல வந்து பாத்தீங்கன்னா 13 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஆனா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் வெனுல 11 மேட்ச் பிளே பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு 3 மேட்ச் விக்கெட் எடுக்கல, ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. பட் வெனுல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல எடுத்திருக்காரு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்சும் இருக்கு. ஒபேட் மெக்காய் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் இல்ல. வெனுல 8 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, விளையாண்ட எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட 2-3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ஒபேட் மெக்காயை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததா ஷேகாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கிடையாது, வெனு ரெக்கார்டும் கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் கடைசியா விளையாண்ட ஒரு 8 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் 50+, மீதி எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காருங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் ரன்ஸ் தான் அவர்கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போரா தான் இருக்கு. டோனி உராவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கடைசியா விளையாண்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் வந்து 50 அடிச்சிருக்காரு. தென் 18 ரன் 13 ரன், ஒரு 10-15 ரன். ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ரன் ஒரு பிளேயர் அடிச்சிட்டாவே மோஸ்ட் திடீர்னு ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கு கூட சான்சஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே கம்மி ரன்ல அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். ஸோ டோனி உராவை நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசத் பாலாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம், ஏன்னா இவங்களுக்கு ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே இல்லை பிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட் 9 ரன் 2 விக்கெட் 22 ரன் 51 ரன் 2 விக்கெட், இப்படி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பேட்டிங்லயும் மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. தென் பவுல் பண்றப்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்துட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் அசத் பாலாவுக்கு இருக்கு.
அடுத்ததா சார்ல்ஸ் அம்னியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பவுலும் பண்ணியிருக்காரு, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 33 ரன்ஸ், தென் 1 விக்கெட், 91 ரன் பிளஸ் 3 விக்கெட், தென் அடுத்ததா 24 தான் சொல்றல ஒரு 20+ ரன் அடிச்சுட்டாவே ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரியில அவங்க ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. அது இல்லாம இவருக்கு டபுள் ஆஃப் சைஸும் இருக்கு, பவுலும் பண்றாரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது சார்ல்ஸ் அம்னியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செசுப் பேவை பொறுத்த வரைக்கும் கடைசி ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 28 ரன் 1 விக்கெட், 2 விக்கெட், 61 ரன் 2 விக்கெட், 21 ரன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. ரொம்ப 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 டிஃபரன்சியல் பிக்கா நீங்க செசுப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவரை ட்ரை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஆப்டான பிளேயரா இருப்பாரு செசுப்பை பொறுத்த வரைக்கும். நோமன் நலுவாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியில தான் வருவார். அவர் மிடில் ஆர்டர் கூட கிடையாது, லோயர் மிடில் ஆர்டர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பவுலருக்கான ஆப்ஷன் தான். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10+ ரன் குயிக் ஆடுவார். வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்தே சுத்துவார், கண்ணை மூடி சுத்துற மாதிரி தான் வச்சுக்கோமே. அவர் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாருனா கூட அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் பவுல் பண்றாரு. 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவார். இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பாரு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. சூப்பரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேற்றம் இருக்குமா தாங்க இருக்கு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. பட் எடுத்த மேட்சஸ் எல்லாம் விக்கெட் எடுத்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிதான் எடுத்திருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் தாங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் விட்டு இருக்கிற மைனஸா தெரியுது. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ பாருங்க 13 ரன் 2 விக்கெட், 17 ரன் 1 விக்கெட், 10 ரன் 3 விக்கெட். ஸோ பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் வருது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நீங்க சூப்பரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். தோரிகா இந்த டீமோட விக்கெட் கீப்பர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 புவருங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேபி ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் ஆகிட்ட இல்லை. அடுத்தது அலி நேவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக். அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க பிஎன்ஜி அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவரை ட்ரை பண்ணி பாருங்க. 30 ரன் 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட், தென் 1 விக்கெட், இப்படி மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துடுறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் சுயமுகாமியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல, அந்த மாதிரியான தான் இருக்கு. பட் இது ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி. வெஸ்ட் இண்டீஸ் ஓவர்லாம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்துறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். தென் அடுத்ததா ஜான் கரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% ஆஃப் யூசர்ஸ் வந்து இவரை ட்ரை பண்ணிருக்காங்க கிராண்ட் லீக்ஸ்ல. ஒரு ஸ்பின்னர் தான் இவரு. 9 ரன் 2 விக்கெட், 1 விக்கெட், மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட்டாவது எடுத்திருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் தான். ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 9 ரன் 2 விக்கெட், 1 விக்கெட், தென் 2 ரன் 1 விக்கெட், 1 விக்கெட், இப்படி மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட்டாவது எடுத்துறாரு. ஸோ ஒரு 25 ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட், ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டாவே போதுமானது ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றோம் அப்படிங்கிறதுக்காக அவரை கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ஃபார்முக்காக ஸ்பின்னர் அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆடிடுவாங்க. இந்த ஸ்பின்னர்ஸ்ட மட்டும் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஜான் கரிக்கு ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ 6 கிராண்ட் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸ் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. பேட்டிங் ஏர்ல பிராண்டன் கிங். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாலா, சேஸ், அமினி, பே. பவுலிங் ஆப்ஷன்ல அல்ஜாரித் ஜோசப், உசைன், மெக்காய், மோட்டி, வெனுவா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டன் கிங்க கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் சேஸை வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 2ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சார்லஸ், பேட்டிங் ஆர்ல பிராண்டன் கிங், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேஸ், அமினி, பே. பவுலிங் ஆப்ஷன்ல அல்ஜாரித் ஜோசப், உசைன், மெக்காய், மோட்டி, ஸ்கூப்பர் அண்ட் வெனுவா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா உசைனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் மோட்டிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது 3ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சார்லஸ் அண்ட் பேட்டிங் ஆர்ல பிராண்டன் கிங். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டர் ரசல், பாலா, சேஸ், அமினி அண்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா அல்ஜாரித் ஜோசப், உசைன், மெக்காய், மோட்டி அண்ட் வெனுவா வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல சார்லஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் பிராண்டன் கிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம்.
இப்போ அடுத்த நாலா டீமை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரனை வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல பிராண்டன் கிங், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்டர் ரசல், சேஸ், அமினி, பே, பவுலிங் ஆப்ஷன்ல அல்ஜாரி ஜோசப், நா, உசேன், மெக்காய், மோட்டி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டன் கிங்குக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அமினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சார்லஸ் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல பிராண்டன் கிங், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்டர் ரசல், பாலா, சேஸ், அமினி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா அல்ஜாரி ஜோசப், உசேன், மெக்காய் அண்ட் மோட்டி அண்ட் ஸ்கூப்பரை வந்து இந்த டீம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா உசேனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சேஸுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த கடைசி ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன், பேட்டிங் ஆர்டர்ல பிராண்டன் கிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரா அண்ட் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சேஸ் அண்ட் பே, பவுலிங் ஆப்ஷன்ல அல்ஜாரி ஜோசப், கரிகோ, உசேன், மெக்காய், மோட்டி அண்ட் ஸ்கூப்பரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அல்ஜாரி ஜோசப்புக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேணு ரெக்கார்டு அந்த ஹெட் டு ஹெட் அந்த பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் என்னென்ன அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ அந்த வேணு ரெக்கார்டு அண்ட் பிளேயரோட கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது வந்து தாராளமாக சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாங்க வந்து அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.